ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு ஏசியை பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்டில் நிறைய பேர்கிட்ட கூட ஏசி இருந்திருக்கும். ஸோ அந்த ஏசி வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஏசி வந்து எப்பயுமே வந்து ரூமை கூல் பண்ணாது. ஓகேவா? ரூமில் இருக்க ஹீட்டை தான் வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ அப்படி தான் உங்கள் ரூம் வந்து கூல் ஆகுது. ஸோ ரூமை வந்து சில்லாம் பண்ணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு லிக்விட் இருக்கும். ஸோ ரெஃப்ரிஜரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஏசி டெக்னீஷியன் கூட வந்து ஃபில் பண்ணியிருப்பாரு. ஸோ அதில் தான் மேட்ரே இருக்குது. ஸோ அந்த ரெஃப்ரிஜரண்ட் ஓகேவா? அந்த ரெஃப்ரிஜரண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ரூமில் இருக்க ஹீட்டை அப்சர்வ் பண்ணிச்சு இப்போ. ஓகேவா? அப்சர்வ் பண்ணிவிட்டு அது வந்து ஹீட் ஆகிடுச்சு அந்த ரெஃப்ரிஜரண்ட்டு. அந்த ரெஃப்ரிஜரண்ட் ஹீட்டான ரெஃப்ரிஜரண்ட்டை நீங்கள் மறுபடியும் வந்து கூல் பண்ணணும். ஓகேவா? கூல் பண்ணி தான் வந்து மறுபடியும் அந்த சில்னஸை வந்து அப்சர்வ் பண்ணி உங்கள் ரூமுக்கு வந்து புஷ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஏசியோட ஒர்க்கிங் கான்செப்ட்டு. ஸோ அந்த ஹாட்டான லிக்விட் ஹாட்டாக நீங்கள் வந்து ரொம்ப 100 டிகிரிலாம் நினச்சிக்காதீங்க, 30 டிகிரி. ஸோ இந்த ரெஃப்ரிஜரண்ட்டோட மெயின் ப்ராப்பர்ட்டிஸே என்னென்னா, நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு 30 டிகிரி செல்சியஸ்லேயே அது என்ன ஆகும்னா வந்து பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது ஃபேஸ் சேஞ்ச் நடக்கும். ஃபேஸ் சேஞ்சுனா ஒன்றும் இல்லை, லிக்விட்லேருந்து கேஸாக மாறது தான் வந்து ஃபேஸ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து தண்ணி வந்து ரொம்ப நேரம் சூடு பண்ணுறீங்கன்னா, அந்த தண்ணி வந்து ஆவியாகிட்டு தண்ணியெலாம் வந்து சீக்கிரமாக காலி ஆகுதுல்ல உங்கள் பாத்திரத்தில். ஸோ அதுதான் வந்து ஃபேஸ் சேஞ்ச் சொல்லுவாங்க. ஸோ அந்த ரூமில் இருக்க ஹீட்டை அப்சர்வ் பண்ண அந்த ரெஃப்ரிஜரண்ட் 30 டிகிரி செல்சியஸில் இருக்க ரெஃப்ரிஜரண்ட் வந்து நீங்கள் அவுட்டோர் யூனிட்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவீங்க மொட்டை மாடியில். ஸோ அந்த யூனிட்டுக்கு போகும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்ப்ரஸர் இருக்கும். ஸோ அந்த கம்ப்ரஸர் வந்து அந்த ஃப்ளூயிடை இன்னும் கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணி ஹீட்டை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும். ஓகேவா? அதிகப்படுத்தும் போது அது என்ன ஆகும் அப்படின்னா கேஸ் ஃபார்முக்கே மாறிடும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 30 டிகிரி செல்சியஸ் உங்கள் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க ஹீட்டை வந்து மறுபடியும் கம்ப்ரஸ் பண்ணி 80 டிகிரி செல்சியஸ்க்கு மாற்றி ஸோ இந்த டியூபிங்ஸ் வழியாக சென்ட் பண்ணோம் அந்த ஹாட் கேஸை. ஏன்னா ஃபேஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபேன் என்ன பண்ணோன்னா, நீங்கள் ஃபேன் பார்த்துருப்பீங்க அவுட்டோர் யூனிட்டில் இருக்க, அதை கூல் பண்ணும்போது மறுபடியும் ஒரு ஃபேஸ் சேஞ்ச் நடக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஃபேஸ் சேஞ்சில் அது மறுபடியும் என்ன ஆகும்னா ஹை ப்ரெஷர் லிக்விடாக மாறும். ஓகேவா? 80 டிகிரி செல்சியஸில் இருந்தது இப்போ மறுபடியும் வந்து ஒரு 50 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து வந்துச்சு. ஆனால் அந்த 50 டிகிரி செல்சியஸே சூடாக தான் இருக்கும். ரொம்ப சூடு தானே. அது எப்படி உங்கள் ரூமை வந்து கூல் பண்ணும் அப்படின்னா அங்கே தான் இங்கே வருது. ஸோ அந்த 50 டிகிரி செல்சியஸில் இருக்க அந்த ரெஃப்ரிஜரண்ட் வந்து இந்த சின்ன ஒரு டியூபுக்கு வந்து வரும். அதாவது வால்வுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வால்வில் சின்ன ஹோல் தான் இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷரைஸ்டு ஃப்ளூயிடை வந்து அந்த சின்ன ஹோல் வழியாக அனுப்பும்போது அது -7 டிகிரிக்கே வந்துடும். ஸோ அந்த -7 டிகிரிக்கு வந்த அந்த லிக்விட் வந்து மறுபடியும் இந்த டியூபுக்கு வரும். ஸோ அந்த -7 டிகிரின்றது ரொம்ப சில் இல்லையா? ஸோ அந்த சில்னஸை அது இந்த பெரிய ஃபேன் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணி உங்கள் ரூமுக்கு வந்து புஷ் பண்ணும். ஸோ உங்கள் ரூமுக்கு புஷ் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லிக்விடோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மறுபடியும் இந்த சைக்கிள் வந்து அப்படி நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் உங்கள் ரூமில் இருக்க ஹீட்டை அப்சர்வ் பண்ணுறது மூலிமா உங்கள் ரூம் வந்து கூல் ஆகுது.